Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. அப்ப ஆண்டவருடைய நோக்கமே இந்த பூமியில ரீப்ளேஸ் பண்றது எப்படின்னா, தேவனை ஆராதிக்கிறவர்களை துன்மார்க்கனுடைய நடுவில் கொண்டு வைத்து அவனை விரட்டி அங்க இருக்கிற ஆஸ்திகளை உனக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி, இந்த வருஷம் இது நடக்க போகுது. நினைச்சிடாது என்னுடைய பெருமையினால், என்னுடைய அழகினால், நான் படித்ததினால் இப்படி நான் போய்விட்டேன் என்று நினைத்து விடாதே, நினைத்து விடாதே. கர்த்தரே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த அதை செய்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்களே, நான் உங்களுக்கு முன்னால போறேன். உனக்கு விரோதமாய் இருக்கிற ஏனாக்கியர்கள், உனக்கு விரோதமாய் இருக்கிற பெருத்தவர்கள், நெடியவர்கள், கொடியவர்கள், அவர்கள் எல்லாரும் அழிச்சு அவன் இடத்துல உன்னை ரீப்ளேஸ் பண்ணதான் உன்னை அழைச்சிருக்கிறேன். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ என்னவா இருக்கணும்? ஆக்டிவா இருக்கணும். ஜெபத்துல ஆக்டிவா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில ஆக்டிவா இருக்கணும். தேவனுடைய காரியங்கள்ல மிக விறுவிறுப்பாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் இந்த ஆண்டு உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்காக வேகமாக ஓடக்கூடியவர்கள், தேவனை ஆராதிக்கிறவங்களை தேவன் உயர்த்துவார். அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழிப்பேன், நீயும் அழிப்பாய். ஹல்லேலூயா. கையை நீங்க வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அழிப்பீர் முதல்ல, பிறகு நானும் அழித்து அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா பிள்ளையை கடை கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துருவார். அப்பா இல்லை அப்படி தின்றலாமா? ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யணும்? சாக்லேட்டை என்ன பண்ணணும்? அது யாருடைய வேலை? அப்பா பணம் கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டார். இதுதான் நம்ம தகப்பன் செய்கிறது. வேலை காரியங்களெல்லாம் தேவன் கொடுத்துருவார். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? எதை ரிமூவ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதை அனுபவிக்கணும். நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நீ தான் சாக்லேட் பேப்பரை கிழிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கிற. எப்படி திங்கன்னு தெரியலையே, வாயில் வச்சா பேப்பர்லாம் கடிபடுதுன்ட்டு இருக்க, பேப்பர் கூட கிழிக்க தெரியாமல் இருக்கியே அப்படின்னா, தேவனை ஆராதிக்கிறவனுக்கு தேவன் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ரீஃபில் பேக்கெல்லாம் நம்ம கையால் நம்ம பிக்க முடியாது, தெரியுமில்ல? ஆனால் சிலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பிச்சிருவாங்க, அந்த பாயிண்டில் கண்டுபிடிச்சி. இது ஒரு எக்ஸ்பெக்ட். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ கையில் எடுக்கிறதே ஒரு கிருபை தான். புரிஞ்சாமேன்னு சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் அதை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன். அதுக்கும் யாருடைய கிருபை தான் வேணும்? அதுக்கும் ஜபந்தான் வேணும், அதுக்கு தான் ஆராதனை தான் வேணும். அதுக்குன்னு தேவனோட ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனோட ஞானத்தை கொடுப்பார். ஒரு சின்ன இட்லி கடை வச்சுருக்கீங்கன்னா எல்லா கடையிலும் இருக்கிற இட்லி சட்னி சாம்பார் தான் இருக்கணும். உங்கள் 2 இட்லி சாப்பிட்றதுக்கு அனைவர் தேடி வருவான். அதில் ஒரு ருசியை யார் வைப்பார்? அதில் ஒரு காரியத்தை தேவன் வைப்பார். அதில் ஒரு கிருபை தேவன் வைப்பார். எந்த காரியம்னாலும் தேவன் உனக்குன்னு ஒரு கிருபை தருவார். ஆமென். புரிந்தவர்களால் கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி கேட்கிறேன். புதிய ஆண்டில் தேவன் நமக்கு முன்பதாக சென்று இந்த ஏனாக்கியரை முறியடித்து, அவங்க நம்மை விட நெடியவர்கள், நம்மை விட பலத்தவர்கள், நம்மை விட வலுத்தவர்கள், அவர்களை அவங்களை அழிக்க முடியாதுன்னு பயந்து விடாதே, பயந்து விடாதே, பயந்து விடாதே, இருந்து விடாதே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1987ஆம் ஆண்டு இந்த பட்டத்துக்கு நாங்கள் வரும் பொழுது ஒரு சாதாரண வீட்டில் தான், நாங்கள் காமன் டாய்லெட் உள்ள ஒரு சின்ன வீட்டில் தான் நாங்கள் வாசம் பண்ணினோம். ஆனால் என்னுடைய ஏற்கனவே சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த பட்டணத்தில் அங்கே அலைந்தேன். இங்கேருந்து சீக்கனாங்குப்பம் வரைக்கும் சைக்கிளை ஓட்டிட்டு போக ஆரம்பித்தேன், நடக்க ஆரம்பித்தோம், ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எங்கூட இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தோம். இந்த இடத்தை சுதந்திரிக்க தேவன் உதவி செய்தார். இதே பட்டணத்தில் ஆளுகை செய்யும்படி வைத்தார். இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இடத்தை வித்துட்டு போறான், ஆனா தேவனுடைய பிள்ளைகளை இடத்தை வாங்கி உட்காரும்படி வைக்கிறார். இது யாருடைய வேலை? கைதட்டு புரிந்தால் தேவன் உனக்கு செய்யும்படி தேவனை மகிமைப்படுத்து. ஒரு பட்டணத்தில் உன்னை உயர்த்துகிறது அவர்தான். உன்னை தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஊர்ல வாழணும்னாலும் யார் கூட இருந்தா வாழலாம்? கர்த்தர் இருந்தா வாழலாம். அந்த பட்டணத்தையும் ஆளையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட யார் இருக்காரா?
அவ்வளவுதான். தேவன் கூட இருந்த எந்த பட்டணத்திலையும் எந்த ஆபீஸ்லயும் யாராவது ஒரு விசுவாசி வந்து என் வேலை சரியில்லைன்னு சொன்னா, வேலை சரியில்லாமல் இல்லை, கூட யாரும் இல்லை. சத்தமா சொல்லுங்க, யாரும் இல்லை. கர்த்தர் இல்லை, கூட யாரும் இல்லை. காலேஜ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பள்ளிக்கடம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வச்சிருக்கிற கம்பெனியும் வேலையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை யாரும் இல்லை. கர்த்தர் இருந்தா எல்லாமே நடக்கும். புரிந்தவர்கள் கை வைத்து ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். நம்முடைய தேவன் யாரு? சர்வ. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்னால நான் போய் உன்னை விட நெடிய உயரமான, உன்னை விட பலத்த, உன்னை விட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கிற அவர்களை அழித்து பிறகு உன்னை வைத்து மீதி அழிச்சு அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கையை வைத்து என் கூட சொல்லுங்க, உட்கார்ந்துட்டே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. சோம்பேறியா இருந்து ஒன்றும் கிடைக்காது. ஜெபம் பண்ணாதவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. சொல்லிக்கிடுங்க, துதிக்காதவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. கையாசிக்க துதிக்கிறவனுக்கோ, ஜெபிக்கிறவனுக்கோ, தேவனை தேடுகிறவனுக்கோ ஏனாக்கியரை அழித்து கைத்தட்டுக கானானை சுதந்தரிக்க வைப்பார். இந்த வருட கானானியரை நீ சுதந்தரிப்பாய். தேவன் அதற்கு வாக்கு பண்ணினதை கர்த்தர் தருவார். தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எங்களை யாரும் இப்படி ஒரு இடத்தை வாங்கி கோயில் கட்டி வைத்து இந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வைக்கவில்லை. காட்டுக்குள்ளதான் அனுப்பினாங்க. ஆனா நாங்கள் தேவ பலத்தினால் அவர் அழிக்க நாங்களும் அழித்து தேவனுக்காக நின்றோம். இன்றைக்கு நீங்களும் அப்படித்தான் செய்ய போகிறீர்கள். புரிந்தவர்கள் மட்டும் கைவிதி ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷம், எத்தனை பேர் இந்த வருஷம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிடுவீங்க? கையை வைத்து காண்பிக்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னதை நான் பெற்றுக்கொள்வேன். தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிப்பேன். தேவன் சொன்னதை எடுப்பேன். கையாசைங்க. அதற்காக நான் போராடுவேன், அதற்காக ஜெபிப்பேன், அதற்காக நான் கர்த்தரை தேடுவேன், அதற்காக நான் காரியங்களை செய்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சிருவாரு, நான் மீதியை செஞ்சு அற்புதமாய் காரியங்களை செய்து விடுவேன். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் உனக்கு முன்பதாக போய் ஏனாக்கியரை முறியடித்து. இரண்டாவது, தேவன் நமக்கு முன் சென்று தேவன் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 13:21. Exodus 13:21 says, ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக அங்கே செல்கிறார். தேவன் அவர்களுக்கு முன் சென்று எப்படிப்பட்ட கிரியை செய்கிறார் என்பதை நாம் இரண்டாவது நாம் பார்த்தால், அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரண்டாவது தேவன் நமக்கு முன் செல்வது. இரண்டாவது என்ன அப்படின்னா வழி நடத்த. என்ன நடத்துவ? வழி நடத்த. இந்த ஆண்டு தேவனுக்கு நமக்கு முன் சென்று, முதலாவது தேவன் நமக்கு முன் சென்று நம்மை விட கொடூரமான பலத்த ஏனாக்கியரை அழித்து அந்த தேசத்தை நமக்கு தருவார். இங்க இரண்டாவது நமக்கு முன் சென்று நம்ம என்ன செய்வாரா? வழி நடத்துவார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவது வெளிச்சம் காட்டுவார். என்ன காட்டுவாரா? இந்த 26 வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வழி நடத்துவார். இரண்டாவது என்ன காண்பிப்பார்? வெளிச்சம் காட்டுவார். பார்த்தா இருள் மாதிரி தான் தெரியும், ஒன்றும் நடக்காத மாதிரி தான் தெரியும். ஆனா அங்க யாருடைய வெளிச்சத்தை பார்க்கலாம்? தேவனுடைய வெளிச்சத்தை நாம் அங்க பார்க்க முடியும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? சர்வ. நீங்க ஒரு வேலைக்கு போனாலும், ஒரு இன்டர்வியூக்கு போனாலும், ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் முதல்ல எல்லாமே எப்படிதான் தெரியும்? இருட்டா தான் தெரியும். போன உடனே வேலையில வெளிச்சம் தெரியாது, போன உடனே ஒரு குடும்பத்துல வெளிச்சம் தெரியாது. ஆனா கர்த்தர் முன்னால போய், நீங்க அவர் பின்னால போய் உள்ள என்ட்ராகி தேவனுக்கு முன்னால பின்னால போயிட்டே இருந்தீங்கன்னா இருள் என்னவாக மாறும்? ஹல்லேலூயா. புறப்பட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனோம்? ஆண்டவரே எனக்கு முன்னால போறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் இங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலையில நீ கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய சத்துருக்களை அழிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தா வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. வழிகாட்டபடி முன்னாலே செல்வார். அடுத்தது வெளிச்சம் காட்ட. வெளிச்சம் காட்ட எப்படி செல்கிறாராம்? மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு என்ன செய்தாரா? முன் சென்றார். ஹல்லேலூயா. 22வது வசனத்தை வாசித்தால்,
பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து ஜனங்களிடத்தில் என்ன செய்யவில்லை, விலகி போகவில்லை. கவனியுங்கள், கவனியுங்கள். தேவன் முன் சென்றால் எந்த ஆசீர்வாதமும் உன்னை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா. எந்த நன்மை உன்னை விட்டு விலகாது. அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், விட்டுட்டு போயிட்டான், கொண்டுட்டு போயிட்டான், காசு இல்லாம போச்சு, துணி காணாம போச்சு, இந்த வேலையே இருக்காது. எது உன்னை விட்டு விலகாது. யார் கூட இருந்தா? புரிந்தவர்கள் கைவித்தி ஆமை சொல்லுவோம். கையை நல்லா சுத்தி சொல்லுங்க. தேவன் விலகாமல் கூட இருந்தால் எந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு விலகாது. கைதட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம் சொல்லிக்கிட்டே ஹல்லேலூயா. தேவன் விலகாமல் இருந்தால், தேவன் உனக்கு முன் சென்றால் எந்த ஆசீர்வாதங்களும் உன்னை விட்டு விலகவே விலகாது. சரீர சுகத்தையோ நன்மையோ ஆசீர்வாதத்தையோ பணத்தையோ விட்டுட்டீங்கன்னா உங்களை விட்டு விலகி போகுதுன்னா யார் நம்ம கூட இல்லாமல் இருக்காரான்னு பார்க்கணும். உடனே கேட்கணும், நீர் என்னோடு இரும், நீர் என்கிட்ட வாரும், என் கூட நீ இருக்கணும், உங்களுடைய பிரசனை எனக்கு வேணும். நைட்டு படுக்கும்போதும் ஜெபம் பண்ணிகிட்டே கிடக்கணும், காலையில் ஜெபம் பண்ணணும், சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணணும், ஆராதனையில் வந்து கேட்கணும். இப்படி கேட்டு கேட்டு கேட்டுதான் யாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்? தேவனுடைய ஆசீர்வாதம். 14:14 எக்ஸடஸ் 14:14 அங்கே ஆண்டவர் முன்பதாக நமக்கு முன் செல்லும் போது அங்கே நமக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க என்ன செய்வீங்களா? சும்மா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம். அதே 14:19 அங்கே பார்க்கிறோம். 14:19 அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். பின்னாலே நடந்தான். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 3 விதமான பிரசன்ஸ். கவனிங்க, 3 விதமான தேவ பிரசன்னம். தேவ நமக்கு முன்னாலே மட்டும் போகிறதில்ல, முன்னாலே அவருடைய பிரசன்னம் இருக்கும், நமக்கு பின்னாலே அவருடைய பிரசன்னம் இருக்கும், நம்முடைய மத்தியிலும் யாருடைய பிரசன்னம் இருக்கும்? தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன் செல்லும், நம்ம கூட இருக்கும், பின்னால இருந்து நம்மை பாதுகாக்கும். கையை நல்லா வைத்து த்ரீஃபோல்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட். 3 வித தேவ பிரசன்னம். எல்லாம் சத்தத்தை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய பிரசன்னம்? கை சுத்துங்க. தேவ பிரசன்னம் இருக்கும். எப்படி இருக்காது? 3 விதங்களில். ஹல்லேலூயா. உனக்கு முன்னாலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், உங்களுக்கு பின்னாலே யாருடைய பிரசன்னம் இருக்கும்? உங்க வீட்டுக்குள்ளேயும் தேவ பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு யாராவது வந்தா உள்ள வரும்போதே சந்தோஷத்தோட அனுபவிச்சுட்டு வருவாங்க. வீட்டுக்கு பின்னாலேயும் மோகினி பிசாசெல்லாம் நடக்காது. சில வீட்டுக்கு பின்னால சிலர் போகவே மாட்டாங்க. பத்திரிக்கையில் சிலர் கேளுங்களேன், அவங்க வீட்டுக்கு பின்னால் போனாங்களேன்னு யாராவது, அந்த கதவை என்ன செய்யறாத, திறந்துடாத சொல்லுவாங்க, திறந்துடாத, பின்னால் போயிடாத, பெருக்கிருக்கவே மாட்டாங்க, தொடச்சிருக்கவே மாட்டாங்க, அப்படி கிடக்கும், நரகம் அங்கே தான் இருக்கும். அப்படின்னா இங்கெல்லாம் யாருடைய பிரசன்னம் இருக்கணும்? புரிந்தா கையை நல்லா வைத்துங்க. நான் பார்க்க முடியாத இடம் இல்லை, நாங்கள் செல்ல முடியாத இடத்துலலாம் இந்த வருஷம் தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சில இடங்களெல்லாம் புதுப்பிக்க போறீங்க இந்த வருஷம். ஆகாதென்று தள்ளப்பட்ட இடங்களெல்லாம் மகிமையாக மாறப்போகுது. குப்பை என்று தள்ளப்பட்டதெல்லாம் உயர்த்தப்பட போகிறது. கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பு ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஓ ரபா கரபலபா ரபா. முன் செல்வார், பின்னாலே நம்ம கூட இருப்பார். அடுத்தது நம்ம வீட்டுக்குள்ளேயும் அவர் இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வருஷம்? உங்க வீட்டில் நுழையும் போது யாருடைய பிரசன்னம் இருக்கணும்? வீட்டுக்கு பின்னாலே யாருடைய பிரசன்னம் இருக்கணும்? வீட்டுக்குள்ளே யாருடைய பிரசன்னம் இருக்கணும்? வீட்டில் உட்கார்ந்து பேசுறவங்க சொல்லணும், பிளசண்டா இருக்குது. யார் உங்க கூட இருக்கிறா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறா. இந்த 3 காரியம் வேணும். நான் நல்லா கைவித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணபடி கேட்கிறேன். சொல்லுங்க, முன்னும் பின்னும் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்கள் மத்தியில் உலாவுகிற சர்வ வல்லமுள்ள தேவன். இதற்காக தேவன் 2 விதங்களில் வருகிறார். அக்னியாகவும் வருகிறார், மேகமாகவும் வருகிறார். ஹல்லேலூயா. வெளியில ஒருவேளை மேகமாக இருப்பார், உள்ளே உனக்கு அக்னியாக இருப்பார். சில நேரங்களில் வெளியே அக்னியாக போவார், உள்ளே உனக்கு மேகமாக இருப்பார்.
எந்த நேரத்திலும் எப்படியும் பாதுகாக்க நம்முடைய தேவன் நமக்காக இருக்கிறார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக டியூட்ரானமி சாப்டர் 1 verse 30, உபாகமம் 1:30, உங்களுக்கு முன் செல்லும் தேவன், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தவள் எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே தேவன் நமக்கு முன் சென்று இங்கே நமக்காக அவர் என்ன செய்கிறார், எப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் அங்கே செய்கிறார். அங்கே உன் கண் காண என்ன செய்வாரா, தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் அந்த 30 நடு மையத்தில் இருக்கு பாருங்க, உன் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும். தேவன் நமக்கு முன்னாலே போய் நம்முடைய கண்களுக்கு முன் அற்புதங்களை செய்வார். இந்த ஆண்டு கண்களுக்கு முன்னால சில அற்புதங்களை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் அதை பார்க்க போறீங்க? உங்க கண் முன்னால உங்க பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுறதை பார்ப்பீங்க. உங்க கண்களுக்கு முன்னால உங்க பிள்ளைகள் உயர்த்தப்படுகிறத பார்ப்பீங்க. உங்க கண்களுக்கு முன்னால வர வேண்டிய நன்மைகள் வருகிறத பார்ப்பீங்க. ஒருவேளை இங்க இருக்கிற சீனியர் மூத்தவங்களாம் இருப்பீங்க. ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க, நான் இருக்கிற காலத்திலே என் கண்ணால பார்க்கணும். தேவன் அதை செய்து முடிக்க போகிறார். கைதட்டி ஆர்ப்பரிப்போம். உன் கண்களினாலே நீ இதை காண்பாய். உன் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். உன் பிள்ளைகளின் நன்மைகளை நீ காண்பாய். உன் கண்கள் காணும்படி தேவன் அதை இந்த வருடம் செய்வார். அதற்காகவே தேவன் உனக்கு முன்னாலே போகிறார். அது மட்டுமல்ல, 31 ஒரு மனிதன் பிள்ளையை சுமந்து கொண்டுவது போல உன்னை சுமக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் வரும்போது நம்மால நடக்க முடியாத நேரத்தில் அவர் நம்மை சுமந்து கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ மனிதன், ஜெபிக்கிற தேவ மனிதன் ஒருவர், அவர் ஜெபித்து விட்டு ஒரு இரவில் படுத்திருக்கும் போது ஒரு தரிசனம் காண்கின்றார். அந்த தரிசனத்தில் இவரும் ஆண்டவரும் நடந்து போற மாதிரி பார்க்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் தெரியல, காலடி தடங்கள் மட்டும் தெரிகின்றதாம். அப்போ 2 பேர் போனா 4 காலடி தடங்கள் இருக்கும் அல்லவா? 2 பேரும் அப்படி 4 காலடி தடம் அப்படியே போயிட்டே இருக்கான். கொஞ்ச தூரம் போன உடனே 2 காலடி தடங்கள் மட்டும்தான் இருக்கிறது. 2 காலடி தடத்தை காணும். பிறகு கொஞ்ச தூரம் போன மறுபடி 4 வருது. எப்படி இருக்குது இது? தரிசனத்தில் பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஆண்டவரே 4 காலடி தடம் இருக்கணும், 2 தான் இருக்குது, என்ன தனியா விட்டுட்டீரா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பதான் சொன்னாரா, அந்த காலடி தடம் யாருடையதுன்னு பாரு, என்னுடைய காலடி தடம், நான் உன்னை சுமந்து கொண்டு நடந்து போனேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நான் சுமந்துக்கிட்டு போனேன், நீ நடக்கல. எத்தனை பேர் புரிஞ்ச கை வைத்து? அநேக காரியங்களை கர்த்தரே உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். நீங்க போகாமலே சில காரியம் நடந்திருக்குது. நீங்க போகாமலே அநேக அற்புதங்கள் நடந்திருக்குது. சிலர் சொல்லுவாங்க, நீங்க வர வேண்டாங்க, நாங்க அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது யார் செய்யற வேலை? புரிந்தால் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தூக்கி சுமக்குகிற தேவன். ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன செய்தார்? தூக்கி சுமந்தார். அது மட்டுமல்ல, வழியை காட்டுவார். வழி என்ன செய்வாரா? காட்டுவார். 39வது வசனத்துல சுதந்தரிக்கும்படி செய்கிறார். டியூட்ரானமி 1:39 says, நான் அவைகளை என்ன செய்வேன்? அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்ல, சத்தமா சொல்லுங்க, அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சத்தமா சொல்லுங்க, அவர்கள் அதை. அவர் கட்டிட்டு இருக்கிற வீடு கட்ட முடியாம போயிருமோ, பாதியில நின்றுமோ, வாங்க வேண்டிய இடம் வாங்க முடியாம போயிருமோ, அல்லது இந்த வேலை கிடைக்காம போயிருமோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவைகளை சுதந்தரித்துக் கொள்வாய். காரணம், யார் முன்னால போயிட்டு இருக்கிறா? ஆமென் சொல்லுங்க. புரிந்துள்ள ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்கிற அத்தனை பேர் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, சுதந்தரித்துக் கொள்வேன். தேவன் எனக்கு முன் செல்கிறபடினாலே நான் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். சத்துருக்களை துரத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவேன். எனக்காக தேவன் வழியை ஆயத்தம் செய்கிறார். எனக்கு தேவன் வழிகாட்டுகிறவராக இருக்கிறார்.
அவர் என்னோடு கூட வருகிற அனுகூலமான தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கையை நல்ல வைத்து சொல்லுங்க. எவ்வளவு பெரிய நெடியவனா இருந்தாலும் பரவாயில்ல, கொடியவனா இருந்தாலும் பரவாயில்ல, பயங்கரமான சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல என்ன கொண்டு வைத்து அவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வருடம் விசுவாசிகளுக்கு செழிப்பான வருடமா இருக்கும். தேவனை தேடுகிற மக்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும். அதே நேரத்தில் தேவன் நம்ம எப்படி வைத்திருக்கிறார் என்பதை மறவாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் கேட்டுக்கொள்கிறார். ஒருபோதும் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது, மறந்து விடக்கூடாது. உபாகமம் 31:8 மீண்டும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு தெரிந்த வார்த்தை. கர்த்தர் உனக்கு முன்பதாக, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். அவர் உன்னோடே கூட என்ன செய்வாரு? இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் விலகாம கைவிடாம இருக்கிறதுக்கு அடையாளமா தான் நமக்கு முன்னால அவர் பர்மனெண்டா எப்பொழுதும் போயிட்டே இருக்கிறார். அவருக்கு லீவு கிடையாது, வெக்கேஷன் கிடையாது, உண்மை கிடையாது, எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வராமல் போயிடுவோம், ஜபத்துக்கு வராமல் போயிடும். ஆனால் அவர் உங்கள் கூட என்ன செஞ்சுருக்கணும்? எப்போதும் கூட இருக்கிறார். வேலைக்கு போகும்போதும், வரும்போதும், படுக்கும் போதும், தூங்கும் போதும், போகும்போதும் அவருக்கு ரெஸ்ட்டு கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? லீவு கிடையாது. நம்ம தான் அவரை ஆராதிக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கிட்டுறோம்? லீவ் எடுத்துக்கிட்டுறோம். ஆனால் அவருக்கு என்ன கிடையாது? இப்படி விலகாமல் நமக்கு முன் செல்லுகிற தேவன். இந்த ஜனமாகிய நாம் இப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் யாரு? பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் இருக்கு, நீ சுதந்தரிப்பாய். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 31:3 உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னே அவரே உனக்கு என்ன செய்வாரு? முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். ஆமா, எல்லா சத்துருக்கள் என்ன செய்வாரு? அழிச்சிட்டு நீ அவர்கள் தேசத்தை என்ன செய்வாய்? சுதந்தரிப்பாய். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கை வைத்து எத்தனை பேர் வாக்குத்தை சுதந்தரிக்க போறீங்க இந்த வருஷம்? கர்த்தர் எத்தனை பேர் முன்னால போகிறத உணர போறீங்க? எப்படியெல்லாம் நமக்கு முன்னால போவார்? முன்பாக, பின்பாக, நடுவாக எப்படி போவார்? அக்கினியாக போவார், மேகமாக நமக்கு முன் செல்ல போகிறார். ஹல்லேலூயா. இப்படி தேவன் நமக்கு முன் சென்று தேவன் தம்முடைய வல்லமை என்ன செய்வார்? விளங்க செய்வார். நாம் என்ன செய்ய வேண்டும்? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் விதித்த கட்டளைகள். வாசிப்போம். 5ஆம் வசனம். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்கள் செய்வதற்கு போதுமானது. கை வைத்து ஆமென். நான் உனக்கு விதித்த கட்டளைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு யாருடைய பலன் வேணும் நமக்கு? ஆமாம், நிறைய காரியம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் யாருடைய பலத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஆமாம், ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஜபத்துக்கு வந்துட்டு வேலைக்கு ஓடுறீங்க, கரெக்டாக போய் சேர்ந்துடுறீங்க, ஆராதனைக்கு வரீங்க, எல்லா காரியங்களும் செய்கிறீங்க, சர்ச்சுக்கு வேண்டியது செய்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு வேண்டியது செய்கிறீங்க, வேலைக்கும் போகிறீங்க. இதெல்லாம் யார் பலப்படுத்துகிறா? புரிந்தவள கை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைகள் எவ்வளவு ஜாஸ்தியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்கு யாரே பலன் தருவா? தேவனே நமக்கு பலன் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த 31ஆம் அதிகாரத்தில் 3 விதமான பயம் இருக்கிறது. 3 விதமான பயம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம். 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ என்ன செய்ய வேண்டாம்? நீ பயப்பட வேண்டாம். தேவன் நமக்கு சொல்லுகிறது, நீ பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் அங்கே சொல்றாரு, ஆனா யாருக்கு நீ பயப்படணும்? உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. தேவனுக்கு நீ பயப்படணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 3 விதமான பயம். 2 பயம் வேண்டாம், ஒரு பயம் கட்டாயம் நமக்கு இருக்கணும். புரிந்தவர்கள கவிதை சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படணும். ஆனா மனுஷருக்கு சூழ்நிலைக்கு என்ன செய்ய வேண்டாம்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேண்டாத பயங்கள் வேண்டாம், வேண்டிய பயம் வேண்டும். வேண்டிய பயம் என்னது? யாருக்கு பயப்படுகிற பயம்? ஏன் இந்த 8 மணிலிருந்து 10 மணி ஆயிடுச்சு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கார் பாஸ்டர், எழும்பாம 99% அசையாம உட்கார்ந்துருக்கோம். இது யார் மேல உள்ள பயத்தினாலதான். புரிந்தால் ஆமென் சொல்லுங்க. ஏன் கை தூக்க சொன்னா பாஸ்டர் கை தூக்க சொன்னா கை தூக்குறோம், பாட்டு பாடுறோம், இதெல்லாம் யாருடைய பயத்தினாலதான். ஆலயம் என்பது தேவ பக்தி உள்ள இடம் தான்.
இந்த தேவ பக்திக்கு பிரதிபலன் உண்டு. ஹல்லேலூயா. கை தட்டிட்டே சொல்லுங்க, தேவ பக்தி மிகுந்த பலன் உள்ளது, தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் உள்ளது. Godliness has a greatest impact. Godliness has a greatest result in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவ பக்திக்கு என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தில் அநேக காரியங்களை வெறுத்து எல்லாம் தள்ளி எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும், ஆனால் எல்லாவற்றையும் நாம் செய்வது இல்லை. புரிந்தவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் நாம முடியும், ஆனா என்ன செய்வதில்லை, செய்வதில்லை. ஆமே. பூக்களையே வாங்கி தலையில் வைக்க காசு இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்ய நம்மால முடியும். முடியுமா? முடியும். ஆனா ஏன் செய்வதில்லை? யாருக்கு பயப்படுவதினால்? உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் ஏன் இப்படியெல்லாம் நீ செய்ய மாட்டாங்க, ஏன் இப்படி வைக்க மாட்டாங்க, அவன்கிட்ட சொல்லுங்க, எல்லாமே செய்ய முடியும். நீ இவ்வளோதான், ஒரு முழம் பூ தான் வச்சிருக்க, நான் பூக்கூட என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். ஆனால் யாருக்காக? தேவனுக்காக. ஆமேன்னு சொல்லுங்க. கழுத்தில் 80 சவர நகை கூட வாங்கி போட்டுக்கலாம். கவனமாக இருந்துக்கோ எல்லாத்துலேயும். யாருக்கு மகிமை செலுத்திக்கோ. புரிந்தவர்களை கை வைத்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை சுத்தி சொல்லுங்க, அநேக காரியங்களை விளக்குகிறேன், அநேக காரியங்களுக்கு விலகுகிறேன். கைத்தட்டி சொல்லுங்க, யார் பயத்து நிமித்தம்? கைத்தட்டிட்டே சொல்லுங்க, யார் பயத்து நிமித்தம்? தேவன் மேல் வைத்திருக்கிற பயத்து நிமித்தம். எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செய்வதில்லை. ஏன்? யாருக்கு பயப்படுவதினால்? தேவனுக்கு பயப்படுகிறதினால். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த அந்த லோத்தை அந்த பட்டணம் அழியும் போது அவனை மட்டும் காப்பாற்றினார். கர்த்தருக்கு பயந்த ஆபிரகாமை மகிமையாய் ஆசீர்வதித்தார். இப்ப தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்கிறார்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 24:6 இந்த தேவன் நமக்கு முன் போவதற்கு கடைசியாக நாம செய்ய வேண்டிய 2 காரியம் எப்பொழுதுமே. 1, அவரை தேடி விசாரியுங்கள். 24:6 அவரை தேடி விசாரித்து, அவரை தேடி, ஆலயத்துக்கு வந்து அவரை தேடி, வேதத்தில் அவரை தேடி, ஜெபத்தில் வந்து அவரை தேடி. seek him in prayer, seek him in the Bible, seek him in the temple of God. தேவனை தேடு, அவ்வளவுதான். 2வது, அவருடைய சமூகத்தை நாடி. எல்லாம் கை சீக்கிரம் வைத்துங்க. தேடி நாடி. இது யாரை நாடுகிற நாட்டம்? சொல்லுங்க மறுபடியும். தேடி நாடி. விட்டுட்டு ஓடிடாத, சபை விட்டுட்டு ஓடிடாத, ஜபத்தை விட்டுட்டு ஓடிடாத, டிம் கெடிக்காத. அவரை சீக் பண்ணிக்கிட்டே இரு. தேவனை தேடுறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டே இரு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் இந்த வருஷம் தேவனை ஆராதிக்கவும், வேலை செய்வோம், குடும்பத்தை பார்க்கவும், எல்லாத்துக்கும் அவர் என்னை பலப்படுத்துவார்னு நம்புறவங்களை கைவித்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரே நமக்கு முன்னால போகிறபடினால் எல்லாவற்றையும் செய்ய நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய குடும்ப வேலைகளை செய்வோம், நம்முடைய பர்சனல் வேலைகளை செய்து முடிப்போம், ஆண்டவருக்கு வேண்டியதை செய்து முடிப்போம், ஆலயத்துக்கு வேண்டியதை செய்து முடிப்போம். எதிலையும் குறைவில்லாமல் வழி நடத்துவார். புரிந்தால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, நீ அவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடி இப்படி செல்லும் போது தேவன் நமக்கு முன்னாலே செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஃபைனலி லெட் மீ டெல் யூ ஒன் திங். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் சத்துருக்களை துரத்துறது எல்லாம் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் மேலே யாருடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம்? தேவனுடைய பிரசன்னம். இந்த குளிர் காலத்தில் அந்த குளிரின் பிரசனத்தை நீங்கள் உணர்வதை போல கவனியுங்கள். வெப்ப காலத்தில் வெப்பத்தின் பிரசனத்தை உணர்வதை போல அதை விட மேலாக யாருடைய பிரசன்னம்? உங்க குடும்பத்தில் தேவன் இருக்கிறத உணரணும் உங்க வாழ்க்கையில். அதுதான் யாருடைய பிரசன்னம்? இந்த தேவ பிரசன்னத்தை தருவதற்காகத்தான் தேவன் முன்னாலே போகிறார். சத்துரு அழிக்கிறார், எல்லாம் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் யாருடைய பிரசன்னம்? அந்த தேவ பிரசனம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஒரு பனியானது பெய்து பயிர்களை முளைப்பிக்க பண்ணுமானால், மழையானது பெய்து பயிர்களை வளர செய்யுமானால், தேவ பிரசன்னம் சகலவற்றையும் செய்து முடிக்கும். புரிந்தால் கரங்களை வைத்து ஆமென் என்று சொல்ல முடிந்தவர்கள் அத்தனை பேரும் ஹல்லேலூயா.
Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.